உலக மக்களால் அதிகமான அளவில் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்போ போர் தொடுக்க போகுது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். 4 வழியில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு. அது எந்தெந்த வழியெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு. இன்னொரு புறம் ஓமன் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டினுடைய கடல் பகுதி ரொம்ப முக்கியமானது. அவங்க மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு நாட்டாம சீட்டில் உக்காந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை 2 பேரும் சரிசமமாக போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு முன்னேறினாங்க. ஈரானுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் இடையில. பட்டு அவங்க இப்போ விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போது அடுத்ததாக பேச்சுவார்த்தை களத்தில் யார் நாட்டாம சீட்டில் உட்கார போகிறா அந்த கொஸ்டின். சரியா? அடுத்ததா சிரியாங்கிற நாடு டைரக்டாக அந்த நாட்டினுடைய அதிபர் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. ரஷ்யாவுக்கு போய் அவர் என்னென்ன ஒப்பந்தங்களில் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. சிரியாவில் அமைதி நிலவுதா? இப்போ என்ன இங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு? சிரியாவில் நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறதும் தங்கம் விலை ஏறுவதற்கும் சம்பந்தம் இருக்கா? இது எல்லாத்தையும் தாண்டி யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் சீனாவுக்கு போயிருந்தாரு. சீனாவில் அவர் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில போடப்பட்டுச்சுல ஒப்பந்தம், அதை விட ஸ்ட்ராங்கானதா. அந்த அளவிற்கு சைனாவோட டைப் பண்ணியிருக்கா யூகே. இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் தாண்டி நம்ம ட்ரம்ப்பை விட்டுறலாமா என்ன? அவரை பற்றின சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. உலகத்திலேயே ரொம்ப தலை சிறந்த மனிதர்கள் யாரு அப்படின்னு கேட்டா விஞ்ஞானிகளை சொல்லலாம். அதுலேயே மோசமான மனிதர்கள் யாருன்னு கேட்டா கொரோனாவை கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த விஞ்ஞானிகளையும் சொல்லலாம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல ஒரு வீடியோ காட்சி. இவர் பாதிக்கப்பட்ட நபர் அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிகிச்சை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. இவருடைய பேர் மரியானோ அப்படிங்கிறாங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? இவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் ரஷ்யாவினுடைய கண்டுபிடிப்புக்கு எதிராக மாறி இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக இவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேக்சின் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட். ஸ்பானிஷ் விஞ்ஞானி இவர். எலிகளுக்கு ஏற்படக்கூடிய கணைய புற்றுநோயை அதிகாரப்பூர்வமாக இவர் குணப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மில்லியன் கணக்கான மக்கள் ட்விட்டரில் சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கக்கூடிய விஷயம். மில்லியன் கணக்கான மக்கள். அப்போ இந்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சிகிச்சைக்காக எவ்வளவு மக்கள் காத்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் உங்களுடைய வீடுகள்லையும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களுடைய வீடுகள்லையும் சரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. ரஷ்யா அதற்கான மருந்தை கண்டுபிடிச்சி வியட்நாமுக்கு ஃபஸ்ட்டு சோதனை அடிப்படையில் அனுப்பிச்சு அதற்கு பிறகு சைனாவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சைனா அதை ரெகக்னைஸ் பண்ணாங்க. இப்போது புதியதொரு கண்டுபிடிப்பு. எலிக்கு செட் ஆகிடுச்சு, குரங்குக்கு செட் ஆகிடுச்சுன்னா மனுஷனுக்கு செட் ஆகிடும், அது இயற்கை. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இப்போ உருவாயிருக்கு. பட் ரஷ்யாவினுடைய கேன்சர் வேக்சின் இருக்குல்ல, இதனால அவங்களுடைய மார்க்கெட் டல் அடிக்குமா அப்படின்னு கேட்டால் நிறையா பேர் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, மார்க்கெட்டில் போட்டி போடுங்க. ஒருத்தவங்க விலை குறிச்சாங்கன்னா இன்னொருத்தவங்களும் விலையை குறைப்பாங்க. அது மக்களுக்கு லாபம் தானே. அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. எது எப்படியாக இருந்தாலும் சிரியாவினுடைய அதிபர் மிக முக்கியமான ஒரு நாட்டுக்கு போயிருக்கார். அந்த நாட்டினுடைய பேர் தான் ரஷ்யா. சிரியாவினுடைய அதிபர் அல்-சரா. அவர் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினோட மிக முக்கியமான மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. அதில் அவர் 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் என்ன, மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே போஸ்டிங்க்கு வந்ததற்கு பிறகு அல்சாரா ரஷ்யாவுக்கு போனார். அப்போவே பேசு பொருளாக மாறுச்சு. இப்போ ஏன் போயிருக்காரு அப்படின்னு கேட்டால், யூப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராந்தியம்
லிபியாவுக்கு பக்கத்தில் சிரியாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு பிராந்தியம். அந்த பிராந்தியத்தினுடைய ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக ரஷ்யா கிட்ட அவர் பேசுகிறார். லிபியா அப்படிங்கிற நாடு ரஷ்யாவினுடைய கிட்டத்தட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடு. அப்போ அதனுடைய எல்லையோர பகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரஷ்யாவால் தான் சரி பண்ண முடியும். அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கார். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, 10 லட்சம் குழந்தைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சிரியாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யுனிசெஃப் உதவி செய்யுது, இருந்தாலும் ரஷ்யாவினுடைய உதவி எங்களுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிற ரெக்வஸ்டையும் கொடுத்துருக்கார். இப்போது சிரியாவில் ஒரு நிலையற்ற தன்மை நிலவுது. அங்கே தங்கம் வெட்டி எடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. ஆப்பிரிக்காவில் இருந்து கிடைக்கக்கூடிய தங்கமும் இந்தியா உள்ளிட்ட ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இந்த காரணங்கள்னாலையும் தங்கத்தினுடைய ரேட்டு எகிரிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இப்போது சிரியாவில் வேற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பெரிய அளவிலான ஒரு குண்டுவீச்சு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சிரியாவினுடைய அதிபர் ரஷ்யாவுக்கு போன சமயத்தில் எதனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, யாரால் நடத்தப்பட்டது, இஸ்ரேல் தான் காரணமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் குர்திஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைப்பிரிவு, அவங்க சிரிய ஆட்சி குழுவுக்கு எதிராக ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்கியிருக்காங்க. உலகளாவிய அளவில் உலோகங்களும் கனிமங்களும் தனிமங்களும் ரேட்டு ஏறுறதுக்கு இந்த போர் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சிரியாவை ஒரு மார்ச் மாதத்துக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி மிக முக்கியமாக பேச்சுவார்த்தைகளை முடித்து இந்த 2 பேருடைய பஞ்சாயத்தையும் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்கார். அதாவது ஒரு சிவப்பு கோடு ஒன்று வரையறுக்கப்படணும், அந்த கோடை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறது சிரியாவினுடைய டீல். இஸ்ரேல் ஹெர்மன் மலையிலிருந்து தனது படைகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை சிரிய அரசு வச்சுருக்காங்க. அதற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்குது. கோலன் குன்றுகளை எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க, அதுக்கும் சிரியா ஒத்துக்கலை. இப்போது இந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறதுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பு. அல்சாரா அதை செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். யூகே பக்கம் அப்படியே போனால், நம்ம யூகே போகிறதுக்கு பதிலாக யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் எங்கே போயிட்டாரு, சீனாவுக்கு போயிட்டார். சீனா போய் அங்கே ஜி ஜின்பிங் அவர்களை சந்திக்கக்கூடிய காட்சி. இவர் நடந்து வரும்போதே, சீனாவுக்குள்ளே வரும்போதே ஒரு பெரிய பதற்றம் இவருடைய முகத்தில் தெரியுது. அது ஏன்னே தெரில. 2008க்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இது பார்க்கப்படுது. சரி, இது இப்படி இருக்க தள்ளாடி கொண்டே ஏன் நடந்து வந்தார் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற கொஸ்டினை சில பேர் நெட்டில் கேட்டிருந்தாங்க. பிரதமருடைய நடையில் மட்டுமல்ல, அவருடைய உடன்படிக்கையில் கூட சில மாற்றங்கள் தள்ளாடி கொண்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். பிரிட்டனில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க மக்கள், ஈஸியாக கிடைக்குது, இது வேறு சில நாடுகளில் இருந்து வருது. அப்போது சீனாவில் இருந்து கடல் வழியாக கடத்தி கொண்டு வரப்படக்கூடிய அந்த போதைப் பொருட்களை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டை சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்க்கு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் விடுத்திருக்காருங்கிற தகவல். எல்லை பாதுகாப்பு ஒப்பந்தமும் நிறைவேறி இருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம். யூரோப்பியன் யூனியன் அப்படியே டைரக்டாக இந்தியாவின் பக்கம் சாஞ்சிட்டாங்க. யூரோப்பியன் யூனியனில் மெம்பராக இல்லை யூகே, அவங்க சீனா பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஏஷியாவில் 2 பெரிய கண்ட்ரி தான் மக்கள் தொகையில், ஒன்று சீனா, ஒன்று இந்தியா. அப்போது 3வது பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய சீனாவோடு நாங்கள் நட்புறவு கொண்டு இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி, உறவை புதுப்பித்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர். இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்க இந்தியாவில் நம்முடைய மோடி அவர்கள் உயர்கல்விக்கே ஆப்படிக்கக்கூடிய வகையில் யூஜிசி அப்படிங்கிற அந்த கமிஷனை மூடக்கூடிய அளவுக்கு ஒரு மசோதா ஒன்றை இப்போது ரெடி பண்ணியிருக்காங்க. உயர்கல்வியில் மோடி அரசு ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்குன்னு ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க. கவர்னர் ரவி அதை பாராட்டியிருக்காரு. அப்படின்னா அது பிஜேபியினுடைய அஜெண்டாவாக இருக்கும். அப்போது நமக்கான பெனிஃபிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், பிஜேபி என்ன நாட்டுக்கு நல்லதாக செய்ய போகிறாங்க? விபிஇஏ அப்படிங்கிற மசோதா 25 அப்படிங்கிறது இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏஐசிடிஇ, என்சிடிஇ ஆகியவற்றை இது மொத்தமாக சேர்த்து இந்த ஒட்டுமொத்த பாடியையும் HECI அப்படிங்கிற ஒரே அமைப்பாக ஒருங்கிணைப்பதற்கு முற்படுது. இதனால்
உயர்கல்வி அப்படிங்கிறதே இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கனவாக போயிடும். நீங்கள் இடஒதுக்கீடில் இருந்து அவங்களுக்கான கிடைக்கக்கூடிய ஃபண்டில் இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குல்ல, அதன் மூலிமா வேலைக்கு போகிறவங்க, அதன் மூலிமா காலேஜில் வாய்ப்பு கிடைக்கிறவங்க, இராணுவத்தினருடைய வாரிசுகள், பங்களாதேஷில் எவ்வளோ பெரிய வன்முறை இராணுவ வாரிசுகளுக்கு எதிராக நடத்தினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். தியாகிகளுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுடைய வம்சாவளிக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கான பெரிய வேலையை இதெல்லாம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக யூஜிசி அப்படிங்கிற அந்த செக்டார், அதுக்கு கீழே படிக்கக்கூடியவங்க, அதனுடைய சப்ஜெக்டுக்குள்ளே வர்றவங்க, இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான வேலையை இந்த ஒரே ஒரு மசோதா ஏற்படுத்த போதுன்னு கல்வியாளர்கள் பெரிய அளவில் பயப்படுறாங்க. இதனுடைய விபிஎஸ்ஏனா என்ன பிரசாத் அப்படின்னு கேட்டால், விக்சித் பாரத் சிஷா அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். கடந்த டிசம்பர் 25 முன்னதாக 15 அதை முன்மொழிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை. பட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா யூஜிசியை க்ளோஸ் பண்ணுறது தான். சரியா? இப்போது டைரக்டாக ஈரான் பஞ்சாயத்துக்கு போயிடுவோம். ஏன்னா ஈரானை பற்றிய விஷயங்கள் மக்கள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஓமன் வழியாக இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. யார்? ஓமனுடைய மன்னர் இருக்கார்ல, அவர் மூலியமாக நடந்தது. ரொம்ப ஜைஜாண்டிக்கான மனுஷன். அப்படிப்பட்டவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முடிவுக்கு வரார். நாட்டாம சீட்டில் நான் உட்காரதுக்கு ரெடியாக இல்லை, 2 பேரையும் பஞ்சாயத்தை நான் பண்ண மாட்டேன். உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, கத்தார், எகிப்து, நார்வே இந்த நாடுகள்லாம் மத்தியஸ்தம் பண்ணுற வேலையை நிப்பாட்டிட்டாங்க. அதனால் ரஷ்யாவினுடைய உதவியை நாடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ரஷ்யா S-400 உள்ளிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் ஈரானுக்கு கொடுத்தாங்க. அதனால ரஷ்யா சொன்னால் ஈரான் கேட்பாங்க, நான் அடிப்பேன், நீ திருப்பி அடிக்கக்கூடாது, சரியா அப்படின்னு ஈரான் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ அமெரிக்கா. ஏன்னா டீடாலரைசேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல, அதற்கு பயந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அடுத்ததான் USS தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் மொத்தமாக 4 இடத்துல இருந்து அட்டாக் நடத்த போகுதுன்னு ஓப்பனிங்கில் சொன்னேன். அப்போது அது எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் அட்டாக் நடத்துறதுக்கு திட்டமிட்டுறாங்க. ஒன்று அந்த கப்பல், இன்னொன்று ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். சரியா? இந்த 2 போர்க்கப்பலையும் வச்சு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முடக்கிறதுக்கு அமெரிக்கா திட்டமிடுறாங்க. இன்னொரு புறம் டியாகோ கார்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு யூகேவினுடைய கண்ட்ரோலில் இருந்த, இப்போ மொரிசியஸினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் இருந்து B-2 பாமை ஏவ முடியும். அதற்கும் பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு புறம் ஜோர்டான் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதில் இருந்து ஈராக் வழியாக ஒரு வான்வழி பயன்படுத்தி ஈரான் மேலே அட்டாக் நடத்துறதுக்கு 3வது பிளான். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர் படை ஒன்று, கப்பற்படை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கப்பற்படையில் இன்னொரு போர்க்கப்பல், இது மாதிரி இன்னொரு போர்க்கப்பல், ஜார்ஜியா மாதிரியான இன்னொரு பெரிய போர்க்கப்பல் ஒன்று வந்துட்டுருக்கு அப்படிங்கிற தகவல். ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய பாலைவனம், மலைப்பகுதி, அதற்கு பிறகு சதுப்பு நில பகுதி, இது எல்லாத்தையும் தாண்டி கடல் வழியே மற்றும் வான்வழியில் மட்டும்தான் ஈரானை அட்டாக் பண்ண முடியுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை இப்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக C-5 and C-17 இந்த விமானம் பாருங்களேன், அழகாக ஒரு மனிதனுடைய முகம் மாதிரியும் கண்ணு 2 பக்கம் இருக்கிற மாதிரியும் காட்சி தருது. அப்படிப்பட்ட இந்த 2 ராட்சச இராணுவ போக்குவரத்து விமானம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினுடைய ராம்ஸ்டீன் அப்படிங்கிற விமான தளத்தில் இருந்து புறப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் தரையிறங்கியிருக்கு. என்னடா இது, சவுதி அரேபியா இப்போ தான் சொன்னாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஈரானையும் கொஞ்சம் பொறுத்து போக சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, வான்வெளியை பயன்படுத்த விடமாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போது அவங்களும் ஈரானுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்காக அவங்க எதுனாலும் செய்வாங்கங்கிறத தான் இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. எது எப்படியோ அமெரிக்கா தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தின் மூலியமாக மட்டுமே உலக நாடுகளை மிரட்டி தங்கத்தினுடைய விலையை ஏற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாங்க. டாலரை காப்பாற்றுறோங்கிற பேரில் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அழிப்பதற்கான வேலையையும் அவங்க செய்ய தொடங்கியிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா, பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட
அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.